5வது சங்கீதம் 2வது. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்தீர். உமது உத்தரத்தை எல்லாம் மடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எச்சரிப்பை திருப்பினீர். எங்கள் வெற்றிப்பில் எங்கள் மேல் உங்கள் கோபத்தை ஆளாகும். என்னைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக உங்கள் கோபத்தை நீடித்திருக்கப்படுகிறோம். உமது ஜனங்கள் மேல் மன்னிக்கும்படி நீர் எங்களை திரும்ப வைப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து இந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தாவே தேவன், எப்போது கேட்பேன். நான் அவர்களுடைய ஜனங்கள் தம்முடைய பரிசுத்தவான்களை சமாதானம் கூறுவார். அவர்களோடு நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயன்படுவதற்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் அன்பே எங்கும் செய்வோம். நீதியின் சமாதானம் எங்கும் செய்வோம். சத்தியம் பூமியிலிருந்து உடைக்கும், நீதி வானத்திலிருந்து காலம் பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவர்களை அழைத்துக்கொள்வீர்களே. போராடி புத்தகத்தில் உள்ள ராகத்தலை குறிப்பிடப்பட்ட செய்திகள் சொல்லி நாங்கள் இதை கூடப்பட்டிருக்கிறது. போராடி இந்த ராகத்தலைக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக போராடி என்ன செய்திருக்கிறார்கள், சங்கீதத்தை எழுதி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடைத்துக் கொண்டு கோபத்தில் எச்சரித்து திரும்பினீர் என்று சொல்லி முதல் 3 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பை திருப்பினீர். ஜனத்தின் மேல அந்த பிரியம் வைத்து அவர் என்ன செய்தார்? திருப்பினார். எந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்ட போது அந்த ஜனங்கள் மேல் ஆண்டவர் அன்பாய் இருந்தபடினால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் மேல் அன்பு செலுத்தி இரக்கம் பாராட்டி அவர்களை மீண்டும் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து புறப்படப்பட்டு ஆண்டவர் அடிமைத்தனமாக எகிப்தாகிய அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஆகவே அதை நினைவு கூர்ந்தவர்களாய் அங்கே இந்த இடத்திலே அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னுமாக ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவருமே பிரியமாய் இருப்பார். பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அன்பினால இரக்கத்தினால மீண்டும் அவர் என்ன செய்வார்? ஆனந்த மகிழ்ச்சிக்கு நித்திய சந்தோஷத்துக்கு இடையே அவர்கள் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, மனம் திரும்புகிறவர்களால் மாத்திரமில்ல, அவருக்கு பிரியமுள்ளவர்களை நம்ம செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டும், ஜீவிக்க வேண்டும். மார்க் 2வது அதிகாரம் 5-12 வசனத்திலே அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நாங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது திமிர்வாதக்காரன் என்ன செய்தார்? திமிர்வாதக்காரனாய் அவன் என்ன செய்தான்? இருந்தான். படுக்கையில இருந்தான். அவனால் நடக்க முடியாது. கை கால்கள் எல்லாம் திமிர்வாதத்தால் அவன் சரீரம் காணப்பட்ட போது அவன் என்ன செஞ்சாங்க? அங்கே இயேசு குடியிருக்கிற இடத்துல அந்த வீட்டில் உட்கார்ந்து அவன் உபதேசித்து கொண்டிருந்தான். கூட்டம் அதிகமாக இருந்தபடினால அவன் இயேசுல என்ன செய்ய முடியல, சீக்கிரமாக ஒதுக்க முடியவில்லை. ஆகவே அந்த வீட்டின் கூரையை திறப்பாக்கி அதன் காரணம் செஞ்சாங்க, இறக்கினாங்க. பாருங்க, இயேசு மேல எவ்வளோ ஒரு விசுவாசம், எவ்வளோ ஒரு நம்பிக்கை. இயேசு கிட்ட போனா இயேசு நமக்கு விடுதலை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்தபடினால அங்கே அப்படியாக இயேசு கிறிஸ்து நடத்திலே அவன் அந்த வழியாக அவன் என்ன செய்தான்? உள்ளே பிரவேசித்தான். அவனை கொண்டு போய் இயேசுவின் பாதத்தின் அருகே நிறுத்தி வைக்கிறார். இயேசு அவனுடைய விசுவாசத்தை அவன் சொல்கிறார். திமிர்வாதக்காரனை நோக்கி சொல்கிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாவத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவது திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை ஆண்டவர் செய்கிறார், மன்னிக்கிறார். மன்னித்து அதுக்கப்புறம் சொல்றாரு, உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு செய்தான், நடந்து போனான். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறது குறித்து பாருங்கள். முதலாவது அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருகிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்கிறார்? அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு என்ன கிடைத்தது? சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாய் இருக்க காரணம் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுவதில்லை. சில பாவங்கள், ரகசிய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி இருக்கிறது. நம்ம அதை என்ன செய்யணும்? அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். இறக்கப்படுதான் சொன்ன பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர் மீண்டும் என்ன செய்தார்? அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு ஆண்டவர்களை விடுவிக்கணுமா? சிறையிருப்பிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலையாகணுமா? உங்க பாவத்திலிருந்து பரிபூர்ணமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். அதை மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளையா, இயேசுக்கு பிரியமான பிள்ளையா செய்யணும், வாழணும். வாழும்போது ஆண்டவர் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தாங்க. அந்த அந்த விடுதலையை நினைத்து, அந்த விடுதலையின் சந்தோஷத்தை நினைத்து நினைவு கூறி இந்த இடத்தை கத்தரை திணிக்கிறதை பார்க்கிறோம். 4, 5, 6, 7 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். மீண்டும் அவர்கள் பாவம் செய்து அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறையிருப்புகளாக ஆக்கப்பட்ட போது அவர்கள் விடுதலை பெறும்படிக்காக தேவனோடு என்ன செய்கிறார்கள்? ஒப்பரவாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். பாருங்க, எங்களை சிப்பி தேவனை வீரர்களை திருப்பி கொண்டு வாரும், மேலுள்ள கோபத்தை ஆரம்பி என்றைக்கு மேலுமே கோபமாக இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக அந்த கோபத்தை நீர்த்திருக்க பண்ணுகிறோம். ஜனங்களை கைதிருப்புகளை நீ திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டியோ என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருக்கு ஒப்பரவாகும்படிக்காக, ஆண்டவரே எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கப்பா, எங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சு மீண்டும் எங்க மேல இரக்கமாக இருந்து எங்களை உயிர்ப்பிங்க என்று சொல்லி அங்கே தேவனோடு ஒப்பரவாகி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆகமம் 3:2 கர்த்தாவே வருஷங்களின் நடுவே என்னுடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாங்க அவருடைய கிரியை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அங்கே ஆண்டவர் நம்மை மீண்டும் மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்படணும். அநேகர் பாவத்தினால ஆத்மா என்ன செய்திருக்கிறது? செத்து போயிருக்கிறது. ஆத்மாவில ஒரு உயிர் மீட்சி இல்லை. அங்கே செத்து போன ஒரு சரீரம் எப்படி இருக்கும்? அதுக்கு ஜீவன் இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். அதாவது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஜீவனோடு இருக்கிற சரீரம் என்ன செய்யும்? அது கத்திர பாடும், துதிக்கும், நடக்கும், ஆடும், என்னெல்லாமோ செய்யும். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு பாவம் ஒரு மனுஷன் செய்தார் என்றால் அந்த பாவம் செய்கிற அந்த ஆத்மா என்ன செய்யும்? சாகும். பாவம் செய்கிற அந்த ஆத்மா என்ன செய்யும்? மறிக்கும். ஆத்மா சாகனா அது எப்படி சொல்றது? ஆண்டவர் அதாவது ஆதாம் ஏவாள் தோட்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருந்தார்? நல்லா பேசிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் நல்லா அருமையா பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்னைக்கு ஆண்டோட சட்டத்துக்கு கீழ்ப்படியாம அவங்க அந்த பாவம் செஞ்சு கீழ்ப்படியாம மீண்டும் அந்த பாவம் செஞ்சபடினால ஆண்டவருடைய அந்த உரையாடல், அந்த பேச்சு என்ன செய்தது? கேட்கப்படாது, தடுக்கப்பட்டது. தேவ சமூகத்துல அவங்களால நின்று பேச முடியல. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சபடினால நாங்க நிர்வாணிகள் என்று அவர் ஒழித்து கொண்டார்கள். கர்த்தரிடத்தில் நெருங்க முடியவில்லை. இந்த பாவம் அவர்கள் என்ன செய்தது? தடுத்தது. ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியவில்லை. அப்ப இந்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய ஆத்மா என்ன செய்தது? செத்து போயிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அற்ப காரியங்களுக்காக, அற்ப ஆதாயங்களுக்காக நாம் பாவங்களை செய்து நம் ஆத்மாவை சாகடிக்காதபடி நாம் கர்த்தருக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை பிரியப்படுத்துகிற விதத்திலே நாம் பிரியமுள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்து நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 8, 10, 11 வசனங்களிலே
அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அதை நாம் பார்க்கிறோம். கிருபை சத்தியம் ஒன்றை சந்திக்கும், நீதி சமாதானம் ஒன்றை யுத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து நுழைக்கும், நீதி வானத்திலிருந்து காலம் பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் என்ன தருவார்? நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியில் பிதாவிடத்தில் செய்கிறது இருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நன்மையான ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் வச்சிருக்கிறார். அதை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் நம்ம செய்ய வேண்டும், மாற வேண்டும். தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆயத்தமில் பாதரட்சியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொடுத்து கொண்டவர்களாய் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அந்த நன்மையை நம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மையை தருவார். நம்முடைய தேசத்தை பலனை கொடுக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த நன்மையை சுதந்திரிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார் சகரியா 2:5, நான் சுற்றிலும் அக்கினி மத்தியிலிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருந்து உங்களுக்கு மகிமையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் செய்ய வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பரவாகி தன்னை தாழ்த்தி மீண்டும் அந்த சமூகத்திலே வரும்போது அவருடைய அன்பினால் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மை அணைத்து அந்த ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர்களை மகிமையை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அங்கே தேசத்தின் மகிமையை ஆண்டவர் நமக்கு தர ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவர் நீதி சூரியனாய் இருந்து ஆண்டவர்களை காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நன்மையானதை தந்து ஆண்டவர்களை செழிப்பான தேசத்திலே செழிப்பான பங்கை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நன்மை கிருபை தொடரும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல அவருடைய நன்மையினால் அவருடைய கிருபையினால் உங்களை நடத்த ஒரு போதுமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். கர்த்தரிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி அவரிடத்திலே மீண்டும் பிள்ளையாய் மாறி கிருபையினால அவருடைய இரக்கங்களை பெற்று அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பாவத்தினால நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம ஆத்மா மரிக்கும், நம்முடைய ஆத்மா சாகும். தேவனோடு முகமுகமாய் பேச முடியாது, தேவனோடு இணைக்க முடியாது. என்னதான் நம்ம ஜோமனாலும் ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நான் எவ்வளவு ஜோமனாலும் எனக்கு என்ன இல்லை, பழைய மாதிரி அபிஷேகம் வரல, பழைய மாதிரி எனக்கு என்ன இல்லை, கர்த்தர் பேச மாட்டேங்கிறான்னு சொல்றோம்ல. ஏன் ஆண்டவர் நம்மள விட்டு தூரமா இருக்கிறார்? ஏன் கேட்க முடியல? ஒரு சில பாவங்கள், ஒரு சில காரியங்கள் மன்னிக்கப்படாதபடி இருக்கிறது. அதை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு நாம் மனதிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே பதிலை தந்து அது சீக்கிரத்திலே உங்களுக்கு நன்மையை ஆசீர்வாதங்களை தந்து உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இப்பூமியின் பட்டணத்தில் தேசத்திலே உங்களை வாழ வைத்து உங்களை சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்ததாமே நல்ல வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மிலே பிரியமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். வாசிப்பு எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் பக்கம் 893 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 3 வசனத்தை இந்த காலை தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று போல பட்டயமும் பிடித்து இருக்க நாய்களும் வச்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து 3 முறை வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஒன்று போல பட்டயமும் பிடித்திருக்க நாய்களும் வச்சித்திருக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்று போல பட்டயமும் பிடித்திருக்க நாய்களும் வச்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்று போல பட்டயமும் பிடித்திருக்க நாய்களும்
பட்சித்து அடித்து ஆகாயத்து பறவைகளும் பூமியின் விரும்புகளும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி பிரைஸ் தி லார்ட், அந்த எருசலேம் யூதா ராஜ்யம் உடைகிற நாட்களிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தவன். குயவனுடைய வீட்டுக்கு அவனுடைய கர்த்தர் அவனை கொண்டு போனார். அருமையான சகோதரி பார்க்கிறது போல குயவனுடைய வீட்டுக்கு போன போது குயவனுடைய கையில் இருந்த மண்பாண்டம் அது கெட்டு போய்விட்டது. அப்போது அதை அவன் அப்படியே அந்த மண்பாண்டத்தை அந்த பிரைஸ்லால் அந்த மண்ணை எடுத்து அவன் தூர வைக்காதபடி அதை வேற ஒரு பாண்டமாய் மனைந்தான் என்று சொல்லி எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோயாக்கீம் ராஜா நாட்களிலே பிரைஸ்லால் ஆண்டவர் எரேமியா மூலமாய் எச்சரித்தார். ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை நோகடித்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா மூலமாய் சொன்னார், இந்த பட்டணம், இந்த தேசம், இந்த ராஜ்யம் முடிவுக்கு வர போகிறது. இந்த ராஜ்யத்தை அந்நியர்கள் கைப்பற்ற போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். 70 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய தேசத்திலே சிறையிருப்பில் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எரேமியா மூலமாய் கர்த்தர் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எரேமியா பிரைஸ் தி லார்ட் ராஜாவாகிய யோயாக்கீமோ அவருடைய பிரைஸ் தி லார்ட் அவருடைய அவரோடு கூட இருந்த மந்திரி சபையோ அவரோடு கூட இருந்த ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்குரிய விரோதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் திடீரென்று நேபுகாத் நேச்சாரை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிரைஸ் தி லார்ட் 2 நாளாகும் கடைசி அதிகாரம் 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் வந்து என்ன செய்கிறான்? எருசலேமை தீ வைத்து எருசலேமுடைய அலகுகளை உடைத்து பிரைஸ் அங்கிருந்த பிரைஸ் துரைமார்கள் அங்கிருந்த ஆரோக்கியமான பிள்ளைகள் எல்லாரையும் தங்கள் தேசத்துக்கு வந்து என்ன செய்கிறார்? சிறையிருப்புகளை கொண்டு போகிறார். எருசலேம் ஆலயத்தை உடைத்து விட்டார். எருசலேம் ஆலயத்தை பிரைஸ் நொறுக்கி நிர்மூலமாக்கி விட்டார். ஓ பிரைஸ் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஓ யோயாக்கீம் ராஜாவை பிரைஸ் அவன் கைது செய்து வெண்கல விலங்குகளை மாட்டி அவன் கைது செய்து கொண்டு போகிறார். அவனுடைய கண்களை திருடி அவனை குருடனாக்கி விட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனமே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது கடைசி நாட்கள். ஓ பிரைஸ் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓ ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பிரைஸ் பயங்கரமான காரியம் தேசத்தில் வரப்போகிறது. நாம் இவைகளை பிரைஸ் எச்சரிக்கையாக இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியும். எல்லா காரியத்தையும் சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தார், எத்தனையோ முறை சொன்னார், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் வரப்போகிறது, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் வரப்போகிறது. ஜனமே நீ மனம் திரும்பு, ஜனமே நீ ஆண்டவரிடத்திலே வா, ஜனமே நீ ஆண்டவரை தேடி சொன்னபோது ஜனங்களை கேட்கவில்லை. நோவாவின் காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ, புசித்து குடித்து பிரைஸ் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்து துர்மார்க்கமாய் வாழ்ந்தார்களோ, அதை போல பிரைஸ் இந்த எரேமியாவின் நாட்களிலும் ஓ பிரைஸ் அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த எரேமியா அவன் சொல்கிறான் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவன் சொல்கிறான், ஆயிரம் தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் இருந்தால் இருக்கும். வாசிங்க 9ஆம் அதிகாரம் எரேமியா 9ஆம் அதிகாரம் வாசிங்க. என் கண்கள் தண்ணீரூற்றுமானால் அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி உழைந்த கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவு பகலும் நான் அழுதேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார், எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமர்ந்திருக்க மாட்டாது. ஓ இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் எரேமியா நாட்களிலே எரேமியா சொல்கிறார், என் ஜனங்கள் என்னை குமாரத்திகள் கொலை பண்ண கொடுக்கப்பட்டார்களே, என் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் சிறையிருப்பிலே கொண்டு போனார்களே, இது நிமித்தமாக என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது, இது நிமித்தமாக நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாய் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடித்து இழுங்க பட்டயங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பிரைஸ் பட்டயம் தேசத்திலே வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு எச்சரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்க பார்க்கலாம். ஓ பிரைஸ் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.
சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். ஹalleluya ஹalleluya. அதிலே பட்டயம் ரெண்டு விதமான காரியங்களை செய்கிறது. ஹalleluya. என்ன செய்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயம் ஒன்று கொல்லுகிறது, ஒன்று காக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பிரேயம் திகதர்சி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிரைஸ் லார்ட் அங்கே பிரைஸ் லார்ட் சபிக்க வேண்டும் என்று சொல்லி மோவாப் ராஜா அவர் என்ன கூலி பொருத்தனை கொண்டு வருகிறார். பிரைஸ் லார்ட்டை கொண்டு வந்த போது ஓ பிரேயம் கழுதையிலே போடும்போது கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறார். அவர் சொன்ன பிள்ளையாவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை சபிக்கும்படி போனால் உன்னை பட்டயத்தால் வெட்டி விடுவேன் என்று சொல்லி சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு காக்கும்படிக்கு நம்மை காக்கும்படிக்கு ஹalleluya தேவன் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது யோபையும் வீட்டையும் சுற்றி ஆண்டவர் காவல் செய்யும்படியாக ஓ பட்டயத்தை அங்கே வைத்திருந்தார். அவனை சுற்றி காவல் வைத்திருந்தார். இன்னைக்கு தேவனுடைய ஆவிக்குரிய தேவனுடைய இன்னைக்கு உன்னையும் என்னையும் சுற்றி பட்டயத்தை வைத்து தேவன் பாதுகாக்கிறார். ஹalleluya. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் பிரைஸ்ல வெடி போட்டாலும் ஓ பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய பட்டயத்தாலே பாதுகாத்து கொண்டு போகிறார். ஹalleluya ஹalleluya. ஓ யோசுவாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது யோசுவா அன்னைக்கு பிரைஸ்ல ராத்திரி வேளையில நின்று கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நின்று கொண்டிருக்கும் போது ஓ ஒரு தூதன் நிற்கிறார். அப்போது அவரை பார்த்து கேட்கிறார், நீ யார்? நீ நம்மை சார்ந்தவனோ நீ எதிராளியை சார்ந்தவனோ என்று கேட்டபோது ஓ பிரைஸ் அன்னைக்கு யோசுவா வாசிக்கும் யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 5:13. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரிகோவின் வெளியில் இருந்து நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உருவின பட்டயம் அவருடைய கையில் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். கர்த்தருடைய சேனை அதிபதியிடத்தில் என்ன இருக்கிறது? பட்டயம் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்ன பட்டயம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ரட்சிப்பதற்கான பட்டயம் இருக்கிறது. ஹalleluya. வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிப்பார்கள். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாயில் இருக்குது. ஹalleluya ஹalleluya. சொல்ல மாட்டீங்களா? பிரசங்க அப்பதான் இது பண்ண பிரசங்கலாம் போய் ஹalleluya ஹalleluya. அப்ப அன்னைய தேவ பிள்ளைகளே அவருடைய வாயிலே பட்டயம் இருக்குது. ஹalleluya. அது எப்படிப்பட்ட பட்டயம்? இருபுறமும் கருக்குள்ள வாசிங்கள். எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சோதரன் வெளிப்படுத்துதல் பின்னால் அப்படியே வந்திருந்தீங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பட்டயம் என்பது எதை குறிக்கிறது சொல்லுங்க? வார்த்தை ஆண்டவருடைய வசனத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையாகிய பட்டயம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருடைய பட்டயம் எப்படி இருக்கிறது? மழுங்கி போயிருக்கு. அல்லேலூயா. அநேகருடைய பட்டயம் எப்படி இருக்கிறது? மழுங்கி போயிருக்கிறது. ஒரு சமயத்திலே சவுல் பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் பண்ண போனபோது அன்னைக்கு பிரைஸ் எங்க இருந்த கொள்ளர்கள் எல்லாரையும் என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தீனர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பட்டயங்களை ஷார்ப் பண்ணுவதற்கு அந்த பட்டயங்களை பிரைஸ் தேவ பிள்ளைகளே அதை கூர்மையாக்குவதற்கு அங்கே ஒரு கொல்லனும் இல்லாததா இன்னைக்கு தேவ பிள்ளையே உங்களிடத்தில் ஒரு பட்டயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையாகிய பட்டயம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனமாகிய பட்டயம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துதியாகிய பட்டயம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பட்டயத்தை நீங்க எப்படி வச்சுக்கணும்? மனங்களா வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. கூர்மையாக வைத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அயன் ஷார்ப்ஸ் அயன், அதாவது இரும்பை கருக்கி விடும் என்று சொல்லி வேதத்திலே வசனம் இருக்கு. நீதிமொழிகள்ல அப்ப உங்களுடைய பிரைஸ்ல நீங்க உங்க வீட்ல கத்தி மலைக்கட்டையான தூக்கி தூரம் போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அந்த ஒருத்த வரமா சைக்கிள்ல வச்சுட்டு அப்படியே சுத்தி என்ன செய்வான்?
தீட்டி கொடுப்பான். அதே போல தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஆவிக்குரிய வசனமாகிய பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீ எனக்கு தீட்டி வச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நாமத்தை எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? 12. அல்லேலூயா. அவங்களுக்கு எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? அவங்களுக்கு எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? 12 பேருக்கு. ஆளுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர். அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சீசர்களை உருவாக்கி இருக்கீங்களா? நீங்களா நீங்க சபையில சீசர்களா இருக்கீங்க. உங்களுக்கு சீசர்கள் இருக்கிறாங்களா? நீங்க யாராவது தேவனுக்கு ஆதாயப்பட்டு சபையில கொண்டு வந்திருக்கீங்களா? அவங்களுக்காக நீங்க ஒரு ஜெபம் பண்ணி அவங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறீங்களா? அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய பட்டயம் எப்படி இருக்குது? மலிந்து போயிருக்கிறது. உங்களுடைய பட்டயத்தை நீங்க கூர்மைப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிதியோனின் நாட்களிலே கிதியோன் விரோதமாய் மீதியானில் 7 வருஷம் இருந்தார்கள். 7 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை கடினமாய் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவங்க ஏதாவது அங்க விளைச்சல வச்சா பிடிக்கிட்டு போயிருவாங்க, திருடிட்டு போயிருவாங்க. பயங்கரமான ஒரு சிறையிருப்பு. கிதியோனை கர்த்தர் சொன்னார், கிதியோனே, நீ இந்த மீதியானியர்களை மேற்கொள்ள எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை சொல்ல மாட்டேங்க. ஹalleluya, ஹalleluya. கிதியோன் சொன்னா, நானே எளியவன், நானே சிறியவன், என்னால ஒண்ணும் முடியாது. ஆண்டு நீ தான் எனக்கு வேணும். ஹalleluya சொல்லுங்க. நீங்க தேவனே சொல்றீங்களா? என்னால ஒண்ணும் முடியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. கர்த்தர் உன்னை கொண்டுதான் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை சபை கொடுக்க போகிறார். இத தூத்துக்குடிக்கு கொடுக்க போகிறார். இத தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறார். இந்தியாவுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. கிதியோனை பார்த்து சொன்னார், எப்பா பயனாங்குடியில விரட்டி விடுன்னு சொன்னார். 20,000 பேர் போயிட்டான். ஓ, இப்போ 10,000 பேர் இருந்தா ஆண்டவர் எவரெல்லாம் நாயை போல கக்கி குடிக்கிறவனையும் முழங்கால குடிக்கிறவனையும் எடுத்துக்கோங்க. நாயை போல கக்கி குடிக்கிறவன் கிட்டத்தட்ட பிரைஸ் 9,700 பேர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டா. ஒரு 300 பேரை மட்டும் கர்த்தர் எடுத்து அந்த மீதியானவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் கொண்டு போனார். ஹalleluya. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நம்ம பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ இவங்கிட்ட இருந்தது என்ன? ஒரு தீவெட்டி இருந்தது, ஒரு பானை, மண்பானை இருந்தது. ஹalleluya. ஹalleluya. கிதியோனை தவிர வேற எவன்கிட்ட இல்ல, பட்டயம் இல்லை. ஹalleluya. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார், ஒரு சத்துருக்களுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்தார். அப்போ ஒரு பெரிய பாளையத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இது கிதியோனுடைய பட்டயம். ஹalleluya. இது கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். ஹalleluya சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பட்டயம், உனக்குள்ள இருக்கிற பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். உன்னை கொண்டு கர்த்தர் பின்னால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறார். இந்த சபையை மீட்க போகிறார். கர்த்தருடைய எழுப்புதலை கொடுக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ளே ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறார். ஓ, நாவாகிய பட்டயத்தை வைத்திருக்கிறார். இது கர்த்தருடைய பட்டயத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய பட்டயத்தை எடுத்து நீ சத்துருக்களை முறியடிக்க முடியும், மந்திர கிரியைகளை அழிக்க முடியும், வெள்ளி சுழி ஆவியை தேய்க்க முடியும், சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ஹalleluya. வாசிங்கள். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் 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 வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க. சரித்திரத்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் விடுதலையாக்கவும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாசிக்க முடியுமா? வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்க பாருங்க. வாசிங்க வசனத்தை வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க பாருங்க. வாசிங்க வாசிங்க. எல்லாம் சேர்ந்து எல்லாம் வாசிங்க. வாசிங்க வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னிலே இருக்கிறார். வாசிங்க. கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்பட்டவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்பட்டவும் என்னை அனுப்பினார். என்னை இருக்கிற இடத்துக்கு கண்டோருமே கர்த்தருடைய ஆவியானவர் என்னிலே இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அபிஷேகம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்பட்டவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்பட்டவும் என்னை அனுப்பினார். என்னை இருக்கிற இடத்துக்கு கண்டோருமே கர்த்தருடைய ஆவியானவர் என்னிலே இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை
அரிசிப்படுவதே அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலை, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படும், இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வசனத்தை பிரசவத்தை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆண்டுடைய ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தனித்திற்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குவேன், காயப்பட்டவர்களை நான் விடுதலையாக்குவேன், சிறைப்பட்டவர்களை நான் விடுதலையாக்குவேன். எல்லா காரியங்களையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. எனக்கு நான் ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னா பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் எங்களுடைய சபையிலிருந்து ஒரு சகோதரனை என்ன சொன்னாங்க, அரசு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னா நான் சொன்னேன், ஓகே என்னையா என்ன நடந்துச்சுங்க? இல்ல அவனை ராணுவத்துல சேரும்படியா, நாங்க ராணுவத்துல சேர மாட்டோம், கிறிஸ்தவர்கள் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ராணுவத்துல சேர மாட்டோம், அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாஸ்டர். நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவனை விடுவிச்சு கொண்டு வருவான். ஹalleluya. ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போனாங்க, கொண்டுட்டாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க கர்த்தர் எனக்கு சொன்னார், அவனை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவான்னு சொல்லிருந்தாங்க. ஹalleluya சொல்லுங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா பாருங்க, இப்படிதான் அவங்க சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. மகன் பயங்கரமான ஒரு ஓகே ஒரு அவன் ஒரு கொல்லாத பையன், அவனை என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் பிடிச்சி ஜெயில போட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. 7 வருஷம் வாழ்க்கையா இருந்துச்சு. பாஸ்டர் நம்ம பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க, பாஸ்டர் என் மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பயப்படாதீங்க ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா. வெளியே சொல்லுங்க, என்ன என்ன எங்க இருக்கீங்களா, நீங்க பிடிச்சிருமா கேட்கீங்களா? அப்ப பாருங்க, அப்போ பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார், ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா. ஜோம் பண்ணாங்க. திடீர்னு அவனுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா எய்ட்ஸ் இருக்கு. வெளியே சொல்லுங்க, சொல்லுங்க. உடனே அவனை என்ன போலீஸ் சொல்றாங்க, நீ இங்க இருந்தாலும் செத்து வீட்டுல போய் செத்து பாப்பா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. வெளியே சொல்லுங்க. அம்மா திருப்பி பாஸ்டர் என் மகன் விடுதலையாக்குன்னு ஜோம் பண்ணேன், இப்படி அவனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பாஸ்டர் திரும்பி ஜோம் பண்ணாங்க, திரும்பி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவனுக்கு எல்லாம் நார்மலா இருக்கு. இதே ஒரு சகலத்தையும் செய்யும் விடுதலையாக்க வல்லவர். ஹalleluya. ஹalleluya. நோன்பட்டவர்களை குணமாக்க வல்லவர். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. முதலாவது பட்டயம், இரண்டாவது நாய்கள். ஹalleluya. இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு முடிச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஐஜி இருந்தார். ஒரு ஐஜினா பெரிய அதிகாரி. அப்போ அவருடைய வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, திருடங்க திருடிட்டு போயிட்டாங்க. வீட்டுல இருந்த எல்லாத்தையும் திங்ஸையும் திருடிட்டு போயிட்டாங்க. உடனே அரசாங்கம் சொன்னாங்க, எப்பா இத்தனாம் தேதிக்குள்ள உன் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீ வீட்டுல என்ன செய்யணும், கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா என்ன ஆகும், உன் பதவியை நீ வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா. அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், டெய்லி பைபிள் வாசிக்கிறவர். அவன் பைபிள் வாசிக்கும் போது ஒரு நாள் அவர் எரேமியா 15:3 வாசிக்கிறார், பிடித்து இழுக்க பட்டயமும் கொண்டு போன பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரோட வீட்டுல 4 நாய் வளர்த்தார். அவர் ஒரு நாய்க்குரிய சிலர் வளர்ப்பாங்க, வீட்டுல பூனை வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, குருவி வளர்ப்பாங்க, இப்படி நிறைய வளர்க்கிறோம். அவர் ஒரு நாய்க்குரிய நாய் வளர்த்தாரு. இந்த 4 நாய் என்ன பண்ணாரு, அவுத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நேரா என்ன பண்ணிச்சு, அங்க இருந்த ஒரு ஸ்லம் ஏரியா குடிசை பகுதியில போய் இடிச்சு, அந்த குடிசைக்குள்ள தோண்டி பார்த்தா இவர் வீட்டுல திருடின எல்லாம் வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சங்கீதக்காரன் சொன்ன சங்கீதம் 119:18 வசனத்திலே, கர்த்தாவே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதத்துல அதிசயம் இருக்குதுப்பா, இந்த வேதத்துல நன்மைகள் இருக்குதுப்பா, இந்த வேதத்துல ஆசீர்வாதங்கள் இருக்குதுப்பா, இத வாசி, இத நேசி, இதபடி நீ ஜீவித்தால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. யோபு புத்தகம் 30:1 வசனம். நான் பத்தி கொஞ்சம் வசனங்களை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். யோபு புத்தகம் 30:1 வசனம் வாசிங்க. என்ன சொல்லுது? எப்பொழுதோ எனினும் இளமை காரணங்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். உங்களுடைய பிதாக்களே, நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைத்தியம் கூட வெட்கப்பட்டிருக்கிறேன். நாய் வீட்டுல நாய் என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. நாய்க்கு பேர் என்ன பேரு? நாய்க்கு என்ன பேருமா? நாய்க்கு என்ன பேரு? நாய் என்ன சொல்லுவாங்க? நன்றி பேரு. என்ன செய்யும்? அது ஜனக்கு கடிச்சு தெரியுமா? இப்போ நியூஸ் என்ன வருது,
ஆசையா ஒரு அம்மா மதுரையில ஆசையா வளர்த்துட்டாங்க ஒரு நாய். அது பேர் என்ன பேர் தெரியல. அது அது ஒரு என்ன பேரு, அந்த பேர் எனக்கு தெரியும். ராட்வெய்லர் ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணிருக்குது, நம்ம காய போடுறதுக்கு துணி காய போடுறதுக்கு மேல போயிருக்காங்க. குடிச்சு கையை நல்லா கடிச்சு குடிச்சு கடிச்சு வச்சு வந்து எல்லாரும் ஜனங்கள்லாம் வந்து தான் அம்மாவை காப்பாத்திக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நாய்கள் இன்னைக்கு நாம நாய்களை வளர்க்கிறோம். நாய்கள் நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் வளர்க்கிறோம். ஆனால் யோபின் நாட்களிலே ஜனங்கள் நாயை போல இருந்தவர்களை அவன் நினைச்சுதான் காப்பாற்றி வைத்திருந்தான். ஆனால் இவனுக்கு கஷ்டம் வந்தபோது அவர்களெல்லாம் இவனை நாயை போல பார்த்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயாவின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 56:10 வாசிக்கலாம். ஏசாயா 56:10. பிரைஸ் அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் உழைக்க மாட்டாத உண்மையான நாய்கள். உழைக்க மாட்டாத இப்படிப்பட்ட நாய் தான் ரொம்ப ஆபத்து. உழைக்கிற நாய் என்ன செய்யாது? கடிக்காது. உழைக்காம இருக்கிற ஊமை நாய் தான் என்ன செய்யும்? கடிச்சு வச்சிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஊமையான நாய்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நாய்கள். அது என்ன குறிக்கிறது? பொல்லாத கிரியைகளை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 22:16 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 22:16 வசனம். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. நாய்களை ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார்? சொல்லுங்களா? நாய்கள் என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. புறஜாதி ஜனங்களை, துன்மார்க்கர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவருடைய கூட்டங்கள் என்னை எதிர்க்கிறது, வளைந்து கொண்டது. அல்லேலூயா. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய கையும் காலும் குத்தப்பட்டது. அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது. நாய்கள், ஏரோது, பிலிப்பு போன்ற நாய்கள், பிரதான ஆசிரியர்களாகிய நாய்கள், காய்பா, இவர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு இயேசுவை குத்தி குதறினார்கள். வாசிங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7. நாய்களுக்கு போடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றி முன் போடாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு என்ன செய்யாதீர்கள். ஒரு சமயத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ என்ன செய்தார்? இயேசுவிடத்திலே வந்தார். அல்லேலூயா. மத்தேயு 15:26 வசனம் வாசித்து பாருங்க. மத்தேயு 15:26. அவர் அவரை பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு கானானியர்கள், புறஜாதிகள், யூத ஜனங்களை காட்டிலும் புறஜாதிகள் நாய்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க கூடாது? நாய்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஜாதி வெறி பிடிச்சவர் அப்படிமா. இயேசு ஜாதியெல்லாம் வெறி பிடிக்கல. அவருடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ளும்படியாக நினைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்துல என்னமா சொல்றாங்க? வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும். கத்தரி கரங்களை கத்தரி சொல்ற மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னா நாம குணமாக்க முடியாது. நீ யூத பெண் அல்ல, கானானிய ஸ்திரீ, நீ நாய் என்று சொன்னார். உடனே அவர் சொல்றார், ஆமா உண்மைதான், நான் நாய் தான். ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் கரங்களை கத்தரி சொல்ற மாட்டாங்க. அது எனக்குரியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு என்ன செய்தார்? 5000 பேரை போஷித்தார். மீதியான துணிக்கை 12 துணிக்கைகளை அவர்கள் மீதம் எடுத்தார்களே. இந்த சீஷர்களுக்கு தேவை. இந்த சீஷர்கள் மீதியான துணிக்கை தேவையான தேவைப்படலையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லலாம்,